ஆண்டன் செக்கவ் எழுதிய சிறுகதை. கதையின் தலைப்பு ஊர்வம்பு பரப்புபவர். எழுதப்பட்ட ஆண்டு 1884. தமிழில் மொழிபெயர்ப்பு சா. சுப்பாராவ். உங்களுக்காக வாசிப்பது செம்மை உமா. இலக்கிய துறையில ஆசிரியராக இருக்கிறவர் தான் ஆக்னியேவ். அவருடைய மகள் நட்டாலியாவுக்கு அன்று கல்யாணம். வரலாறு புவியியல் ஆசிரியராக இருந்த ஒருத்தரை தான் நட்டாலியாவுக்கு பேசி முடித்திருக்கிறார். திருமண கொண்டாட்டங்கள் முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. பாட்டு, விளையாட்டு, நடனம் என்று அந்த கல்யாண மண்டபமே அதிர்ந்து கொண்டிருந்தது. கருப்பு மேல்கோட்டை போட்டுக்கிட்டு அழுக்கான வெள்ளட்டைய கட்டிக்கிட்டு இருக்கிற வேலைக்காரங்க பரபரப்பாக இங்கும் அங்குமா ஓடிட்டு இருக்காங்க. முதல் அறையில ஒரு கணக்கு வாத்தியார், ஒரு பிரெஞ்சுக்காரர், ஒரு துணை ஆய்வாளர், இவங்க 3 பேரும் ஒரு சோபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, உயிரோடு புதைக்கப்பட்டவர்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. தங்களுக்கு தெரிந்த பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பேய் பிசாசுகளை பத்தியும் பேசுறாங்க. அந்த 3 பேருக்குமே பேய் பிசாசுகள் மேல நம்பிக்கை இல்லைனாலும் மனித அறிவால் விளங்க முடியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றத ஏத்துக்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. 2வது அறையில கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இலக்கிய ஆசிரியரான ஒருவர் ஒரு காவலாளிக்கு எந்தெந்த சூழல்கள்ல பொதுமக்களை சுட அதிகாரம் உண்டு என்பதை விளக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த பேச்சு அவ்வளவோ சுவாரஸ்யமா இல்லைனாலும் கை கால்களை அசைச்சுக்கிட்டு அவரை பேசுற விதம் ரொம்ப நல்லா இருந்ததால எல்லாரும் அவரையே கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த திருமண அரங்கத்துக்குள்ள நுழைய வேணும்னா ஒரு சமூக அந்தஸ்து வேணும். அப்படி சமூக அந்தஸ்து இல்லாத ஒரு கூட்டம் ஜன்னல் வழியாக நின்று உள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. சரியாக 12 மணிக்கு வீட்டின் எஜமானரான, அதாவது மணமகளின் தந்தையான ஆக்னியேவ் திருமண விருந்திற்கு எல்லாம் தயாராக இருக்கிறதான்னு பாக்குறதுக்காக சமையலறைக்குள்ள நுழைகிறாரு. சமையலறை முழுக்க வாத்து, கோழின் எத்தனையோ ருசியான பதார்த்தங்களின் மனம் வீசுது. ஒரு பிரமாதமான விருந்துக்காக அத்தனை பதார்த்தங்களும் ஒரு மேஜையின் மேல் கலைநயமான நுட்பத்தோடு குவிக்கப்பட்டு இருக்கிறது. அங்க இருக்கிற சமையல்காரி கொழு கொழுன்னு இருக்கா. அவளோட பேரு மாஃபா. ஒரு மேஜையில ஏதோ மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவகிட்ட, மாஃபா, மீனெல்லாம் எங்க இருக்கு, நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாரு யாக்னியேவ். கைகளை தேய்த்தபடியே சப்பு கொட்டிக்கிட்டு, என்ன ஒரு வாசனை, முழு சமையலரையும் அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு, சரி மீனை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றாரு. மாஃபா ஒரு நாற்காலிக்கு போய் எண்ணெய் பிசுக்கோடு மூடப்பட்டிருந்த ஒரு செய்தித்தாளை எடுக்கிறா. அதுக்கு கீழே பிரம்மாண்டமான ஒரு தட்டுல காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய வெள்ளை மீன் இருக்கு. மீனை பார்த்த ஆக்னியேவ் பரவசத்துல அப்படியே உருகி போறாரு. அவருடைய முகம் ஒளி வீசுது. கருவிழிகள் அப்படியே வெளியே பிதுங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கு. கொஞ்சம் விட்டா முன்பக்கம் அப்படியே சரிஞ்சிடுவார் போல இருக்கு. கிரீஸ் போடாத வண்டியில அச்சு எழுப்புகிற மாதிரி ஒரு சத்தத்தை அவரோட உதடுகள் எழுப்புது. ஒரு நிமிஷம் அசைவில்லாம நிக்கிறாரு. விரல்களை சொடுக்கிக்கிட்டே உதடுகளால் சப்பு கொட்டுறாரு. அந்த சத்தம் பக்கத்து அறையில இருக்கிற வாலிக்கின்க்கு ஒரு முத்தம் தர சத்தத்தை போல கேக்குது. அவரு அங்கிருந்தபடியே குரல் கொடுக்கிறாரு. மாஃபா, அங்க யாருக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. மழுங்க சிரைத்த தலையோடு சமையலறைக்குள்ளையும் எட்டி பார்த்துட்டு, யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு கேக்குறாரு. ஆஹா, திரு ஆக்னியேவ் தானா? அற்புதம் தாத்தா, பிரமாதம். அழகான பெண்ணோடு சின்னதாய் ஒரு ரகசிய பேச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாரு வாலிக்கின். ஆக்னியேவோடு வேலை பார்ப்பவர் தான் இந்த வாலிக்கின். உடனே ஆக்னியேவ் பதறி, நான் யாரையும் முத்தமிடல அப்படின்னு சொல்றாரு. ஏன் தான் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களோ, இங்க மீனை பார்த்த சந்தோஷத்துல நான் சும்மா சப்பு கொட்டிட்டு இருந்தேன். இப்படி சொன்னதும் வாலிக்கின் அங்கிருந்து உரத்த சத்தத்தோடு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. ஆக்னியேவோட முகம் சிவக்குது. சரியான பிசாசா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இந்த கழுதை எல்லா இடத்துக்கும் போய் என்னை பத்தி வம்பு பேச போகுது, இந்த மாதிரியான விஷயம் சீக்கிரமா ஊர் முழுக்க பரவிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் பயத்தோட அந்த சமையலறையை விட்டு வெளியே வராரு. ஹால்ல வந்து சுற்றுமுற்றும் வாலிக்கின் எங்க இருக்காருன்னு தேடுறாரு. அவரு ஆய்வாளரின் மாமியாரோட தனக்கே உரிய ராணுவ தோரணையோடு பேசிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தன்னை பத்தி தான் பேசுறாருன்னு ஆக்னியேவ் சந்தேகப்படுறாரு. வாலிக்கின் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த முட்டாள் வார்த்தை பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. சாத்தான் அவனை தூக்கி போகட்டும்னு சபிக்கிறாரு. கடவுளே, என்னால இதை அனுமதிக்கவே முடியாது, அதனால முன்கூட்டியே இதை யாரும் நம்பாதவாறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடந்த சம்பவத்தை பத்தி எல்லார்கிட்டயும் நானே சொல்லி இவனை ஒரு வம்பு பேசுபவனாக மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆக்னியேவ் பலத்த யோசனையோடு தாடியை சொரிஞ்சுக்கிட்டே முதல் அறையில் பேசிட்டு இருந்த அந்த 3 பேர்கிட்ட போறாரு. விருந்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க சமையலறை பக்கம் போயிருந்தேன் அப்படின்னு அந்த பிரெஞ்சுக்காரரை பார்த்து ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு மீன் பிடிக்கும்னு தெரியும், கீழே 2 அடி நீளத்துக்கு ஒரு பெரிய மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிச்சு வழியிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம, இதை கேளுங்களேன், வேடிக்கையான ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்றாரு. சமைத்து வைத்த பதார்த்தங்களை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் சமையலறைக்குள்ள போறேன். அங்க போய் மீனை பாக்குறேன். அது அப்படி ஒரு மீன்.
எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உடனே உதடுகளை சப்பு கொட்டுறேன். அந்த நேரம் பார்த்து வாலிக்கின் தலையை நிட்டுறாரு. நான் சப்பு கொட்டுகிற சத்தத்தை கேட்ட வாலிக்கின், நீங்க சமையல்காரி மாஃபாவுக்கு முத்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அந்த சமையல்காரிக்கு போய் யாராவது முத்தம் கொடுப்பாங்களா? அவ பார்க்க எப்படி இருக்கா? சீச்சி, அவளுக்கு போய் முத்தம் கொடுக்கறதாவது ரசனையே இல்லாத வாலிக்கின் சரியான முட்டாள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே தாரன் உள்ள வராரு. யார் அதுன்னு கேக்குறாரு. வேற யாரு, இந்த வாலிக்கின் தான். பாத்தீர்களா கொடுமைய? நான் சமையல் அறைக்குள்ள போறேன். மாஃபா மீன் கதை அவர்கிட்டயும் சொல்லப்படுது. நான் போய் மாஃபா மாதிரி ஒருத்தைய முத்தமிடுவதா அப்படின்னு மஸ்தாவை பார்த்து கேக்குறாரு. அவளுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வான் கோழிக்கு முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா போன ஒரு பாதிரியார், என்ன இது கேலி கூத்து அப்படின்னு கேக்குறாரு. அவர்கிட்டயும் வாலிக்கினை பத்தி சொல்றாரு. பாத்தீங்களா, நான் சமையலறைக்குள்ள மீனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு மீன் மாஃபா கதை மறுபடியும் தொடங்குது. இப்படி அரை மணி நேரத்துக்குள்ள வந்திருந்த விருந்தினர் அனைவருக்கும் இந்த மீன் கதை சொல்லப்படுது. இப்போ ஆக்னியவ் என்ன நினைக்கிறார்னா, வாலிக்கின் விருப்பம் போல எத்தனை பேர்கிட்ட வேண்டுமானாலும் சொல்லட்டும், நிறுத்துங்க, எங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாரு. அவருக்கு இந்த நினைப்பு சுகமாக இருக்க அளவுக்கு அதிகமாக 4 கோப்பையை குடிக்கிறாரு. திருமண கொண்டாட்டங்கள் முடிந்து புதுமண தம்பதிகளை முதலிரவு அறைக்குள்ள அனுப்பி விட்டுட்டு மரக்கட்டை போல தூங்குறாரு ஆக்னியவ். மறுநாள் காலையில அந்த மீன் கதையை சுத்தமா மறந்து போயிடுறாரு. இதுல கொடுமை என்னன்னா, மனிதன் ஒன்று நினைக்க கடவுள் இன்னொன்றை நினைக்கிறாரு. அந்த துர்னாக்கு தன்னுடைய கெடுதல் வேலையை வெற்றிகரமாக முடித்து விட்டது. ஆக்னியவின் தந்திரம் முழுவதும் வீணாகிவிட்டது. சரியாக இந்த சம்பவம் நடந்து 1 வாரம் கழித்து அன்று ஒரு புதன்கிழமை 3வது பாடம் ஆரம்பிக்குது. ஒரு மாணவனுடைய கையெழுத்தை ஆக்னியவ் திருத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பள்ளி இயக்குனர் அவர்கிட்ட வந்து அவரை ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போறாரு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோவிச்சுக்க கூடாது. உங்க மேல எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆனாலும் இதை நான் பேசிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இது என்னோட அதிகாரப்பூர்வமான கடமைன்னு நினைக்கிறேன். சமையல்காரி மாஃபாவோடு உங்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஊருக்குள்ள ஒரு வதந்தி உழவுது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு சம்பந்தமில்லாத விஷயம்தான். இருந்தாலும் இது உங்களுடைய சொந்த வாழ்க்கை. அவளோடு சேர்ந்துருங்க, முத்தமிடுங்க. ஆனாலும் வெளிப்படையாக வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஆக்னியோட முதுகு தண்டு அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியும் அவர் தன்னுடைய உணர்வை இழந்துட்ட மாதிரியும் உணர்றாரு. பெரிய தேனி கூட்டம் அவரை வந்து கொட்டுற மாதிரியும் சுடுநீர் அவர் மேல கொட்டி விட்டது போலவும் அவருக்கு இருக்கு. வீட்டுக்கு போறாரு. வழியெல்லாம் அவர் உடல்ல தார் அப்பி இருக்கிறது போல ஒரு உணர்வு இருக்கு. ஊரே அவரை வெறித்து பார்ப்பது போலவும் உணர்வு இருக்கு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அதை விட பெரும் துயரம் அவருக்கு காத்துட்டு இருக்கு. சாப்பாட்டு நேரத்துல ஏன் நீங்க சாப்பிட வரல அப்படின்னு கேக்குறாங்க அவரோட மனைவி. எதை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கீங்க? உங்க காதலை பத்தியா? ஓ, உங்க காதலி மாஃபாவுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா? சரியான திருடன் தான் நீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். என் கண்கள் இப்பதான் திறந்திருக்கு. நீங்க ஒரு காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்றாங்க அவங்க மனைவி. பலர்னு மனைவியை ஒரு அறையிறாரு. அப்படியே எழுந்து கோட்டு தொப்பி எதையும் எடுத்துக்கொள்ளாம பிரம்மை பிடித்தவர் போல வாலிக்கின் வீட்டுக்கு வேகமா போறாரு. வாலிக்கின் வீட்டுல தான் இருக்காரு. அங்க போய் பயங்கரமா கத்துறாரு. ஊர் முழுக்க என்னோட மரியாதையை நீ கெடுத்துட்ட, என் மேல அவதூறு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கத்துறாரு. இது கேட்ட வாலிக்கின் அதிர்ச்சி அடைந்து, என்ன சொல்றீங்க? நான் போய் அவதூறு சொன்னேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் யாருக்கிட்டையும் அவதூறு சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யாருடா நான் மாஃபாவை முத்தமிட்டு கொண்டிருந்தேன்னு கதை கட்டி விட்டது? நீ இல்லைன்னா யாரு அப்படின்னு கேக்குறாரு. வாலிக்கினோட கண்கள் படபடக்குது. அவருடைய அழகிய முகம் வலிப்பு கண்டது போல துடிக்குது. மூளையிலிருந்து ஒரு சொரூபத்தை பார்த்தபடியே, கடவுள் என்னை தண்டிக்கட்டும். இந்த விஷயம் பற்றி நான் ஒரு வார்த்தையும் யார்கிட்டையும் பேசல. என் மீது சத்தியமா சொல்றேன், அப்படி நான் சொல்லி இருந்தா நான் நாசமாகி போவேன் அப்படின்னு சொல்றாரு வாலிக்கின். வாலிக்கின் உண்மைதான் பேசுறாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது ஆக்னியவுக்கு தெளிவா தெரியுது. அப்படின்னா யாரு இந்த வதந்தியை பரப்புனது அப்படின்னு தன்னோட மார்பிலேயே அடிச்சுக்கிறாரு. மனதுக்குள்ள தன்னோட நண்பர்கள் பட்டியலை ஒப்பிட்டு பாக்குறாரு. யாராக இருக்கும்? இந்த கதையை முழுவதுமாக கேட்கிற உங்களுக்கு தெரியுமா? ஆக்னியவை பத்தி அவதூறு சொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றீங்களா? முற்றும்.